இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்லை 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களே, சொல்லிட்டு வந்துருக்கீங்களா? இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கள். இதை கடிதம் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி முடிச்சிடலாம். நம்ம சட்டப்பேரவையில் கச்சத்தீவு தனி தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலுரை வழங்கி வரக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சிகளை பார்த்து 10 வருடம் நீங்களும் தானே ஆட்சியில் இருந்தீர்கள், இது தொடர்பாக என்ன செய்தீர்கள்? இதுவரை பிரதமருக்கு இது தொடர்பாக பல்வேறு கடிதங்களை எழுதியிருக்கிறோம், வலியுறுத்தல்களை வழங்கியிருக்கிறோம். நீங்கள் சென்று சந்தித்து வந்தீர்களே, என்ன வலியுறுத்தினீர்கள் என்று எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதன் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். அப்போது 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக என்ன செய்தீர்கள் என்று முதலமைச்சர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். டெல்லி சென்றீர்களே, கச்சத்தீவை மீட்க வேண்டுமென பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினீர்களா எனவும் முதலமைச்சர் எதிர்க்கட்சியை நோக்கி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்லை 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் டெல்லி போயிட்டு இருந்தீங்களே, சொல்லிட்டு வந்துருக்கீங்களா? இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கள். இதை கடிதம் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இதை விட வேறு என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கும்போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும்போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் பேசலைன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதில் என்ன தவறு இருக்கு? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன செய்தீர்கள்? இப்போது டெல்லிக்கு சென்றீர்களே, அப்போதாவது தமிழ்நாட்டின் நலன் கருதி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தினீர்களா உள்ளிட்ட கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இதுவரை 50க்கும் மேற்பட்ட கடிதங்களை எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து இது தொடர்பாக வலியுறுத்தி வருகிறோம். 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என்கின்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கின்ற குரல் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பாக தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெற வலியுறுத்தியும் அந்த தீர்மானம்
கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த கச்சத்தீவு மீட்பது தொடர்பான தனி தீர்மானத்தில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். அதில் குறிப்பாக எதிர்க்கட்சியை நோக்கி கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் முதலமைச்சரின் உரையில் இடம்பெற்றிருக்கு? இன்றைய சட்டப்பேரவையில் கச்சத்தீவு மீட்பது தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய வகையில் முதலமைச்சர் தனி தீர்மானத்தினை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது உரையாற்றி வருகிறார். எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரிடையே கடுமையான ஒரு விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கும் பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக. இதனைத் தொடர்ந்து கச்சத்தீவு தொடர்பாக 2008ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்ததாகவும், அதே போன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பிறகே ஒரு இடம் வெளிநாட்டிற்கு வழங்க முடியும். ஆனால் அவ்வாறு இரு அவைகளிலும் திருத்தம் கொண்டு வரவில்லை என்றால் அந்த ஒப்பந்தம் செல்லாது என்பது குறித்தான விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று ஏ.கே. சிவராஜ் அதிமுகவின் உறுப்பினர் பெயரில் கச்சத்தீவு குறித்தான வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியை அவரது இல்லத்திற்கே சென்று இந்த கச்சத்தீவு மீட்பது தொடர்பாக கோரிக்கை வைத்ததாகவும், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும் பொழுதும் அதே போன்று டெல்லி செல்லும் பொழுதும் கச்சத்தீவு மீட்பது தொடர்பாக தான் தொடர்ந்து கோரிக்கை வைப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும், ஒன்றிய அரசு உடனடியாக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் எனவும், அதை தொடர்ந்து 16 ஆண்டுகள் ஒன்றிய அரசோடு கூட்டணியில் இருந்த திமுக அரசு இது குறித்து ஏன் பேசவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செய்தீர்கள் என்ற ஒரு பதில் கேள்வியும் முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டெல்லிக்கு செல்லும் பொழுதும் அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கும் பொழுதும் தொடர்ந்து 74 முறை இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக தமிழக அரசின் தரப்பிலிருந்து முதலமைச்சராக நானே வழங்கி இருக்கிறேன் என தமிழக முதலமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். அதே போன்று இதற்கு இடையில் பேசிய துரைமுருகன் தீர்மானத்தின் மீது மட்டுமே பேசி இருக்க வேண்டும், இது குறித்து விவாதம் நடத்தினால் இது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும் என்பது போன்ற ஒரு வார்த்தைகளையும் துரைமுருகன் பதிவு செய்திருக்கிறார். இதற்கு இடையே பேசிய தமிழக முதலமைச்சர் பாஜகவும் இதற்கு ஏகமனதாக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதனால் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக தொடர்ந்து அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு பதிவினை வேண்டுகோளாக தமிழக முதலமைச்சரும் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக திமுக அதிமுக இடையே தொடர்ந்து காரசார விவாதம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.